வணக்கம், வெல்கம் டு யுகாஸ் கிச்சன். இன்னைக்கு பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடுங்க. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுடுங்க. நல்லெண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் வதக்கிடுங்க. இப்போ நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்குங்க. இது தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. தேங்காய் நல்லா லைட் ப்ரௌன் ஆனால் போதும். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. தேங்காய் சேர்த்தாமல் மிச்ச பொருட்களை மட்டும் நல்லா எண்ணெய் ஊற்றாமல் வதக்கி நம்ம பவுடராக செஞ்சு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு நிறைய நாள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுடுங்க. நல்லெண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுடுங்க. கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடுங்க. ஜீரகம் நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் வதக்கிடுங்க. இப்போ 15 அல்லது 20 பூண்டை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துடுங்க. பூண்டை நல்லா 5 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. 3 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துடுங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக வதக்கிடுங்க. இப்போ நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி அதை இந்த பூண்டோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ கொதி வர ஆரம்பிக்குது. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மூடியால் மூடி நல்லா புளி தண்ணியை கொதிக்க விடுங்க. இப்போ புளி தண்ணி நல்லா பச்சை வாசம் போக கொதிச்சிடுச்சு. இப்போ வதக்கி வச்ச எல்லா பொருட்களையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ அந்த பேஸ்ட்டை இந்த குழம்புல சேர்த்துடுங்க. கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்சியில் குலுக்கிட்டு அந்த தண்ணியையும் குழம்புல சேர்த்துடுங்க. நல்லா கட்டி சேராமல் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மூடியால் மூடி ஒரு 10 நிமிஷம் குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு மசாலா நல்லா புளி தண்ணியோடு சேர்ந்து குழம்பு நல்லா கெட்டியாகிடும். குழம்பு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. பூண்டெல்லாம் நல்லா வெந்து குழம்பு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் செஞ்சிடுங்க. சுட சுட பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் செஞ்சிடலாம். சுட சுட பூண்டு குழம்பு ரெடி. இதை சாதத்து கூட நல்லா சூடாக நெய் விட்டு பரிமாறுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் யுகாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.